வணக்கம்ண்ணே. வணக்கம். துளிவருதுல வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் என்ன பரபரப்பு, அதாவது நாட்டு நடப்பு. தாவைக்கு அரசுனா மாற்றம் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒரு புதிய மாற்றம் வந்து ஒரு அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஆடி பெருக்குல ஒரு மாற்றமா? ஆமா, அதாவது உங்களுக்கு வந்து இலவச வேஷ்டி வந்து 8 முழம் தான் வழங்குவோம், இப்ப 4 முழம் வழங்குவோம் சொல்லி அந்த அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அது மாற்றம் தானே? ஏதாவது ஒண்ணு செய்ய விட மாட்டீங்களா ஒரு அரசு வந்தா? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சரி 2027 பொங்கலுக்கு ரேஷன் கடைகளில் 4 முழ வேஷ்டி வழங்கப்படும். 8 முழ வேஷ்டிக்கு பதிலாக சரி 4 முழ வேஷ்டி வழங்கப்படும். அது மாற்றம் தானே? இப்போ இந்த திட்டம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல 1984ல கைத்தறி நெசவாளர்கள் வந்து உற்பத்தி பண்ணி அத வந்து விற்பனை ஆகாம தேங்கி கிடக்கு. இதே மாதிரி பேரறிஞர் அண்ணா காலத்துல வந்தபோது அண்ணா என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய முதுகுல அந்த கைத்தறி துணியெல்லாம் சுமந்து வீதி வீதியா சென்று வித்தாருன்னு அதை விற்பனையை வந்து ஊக்கப்படுத்தினாருன்னு ஒரு வரலாறு உண்டு. அதுல நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அந்த கைத்தறி நெசவாளர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் தாய்மார்கள், பெற்றெடுத்த தாய்மார்கள், பெறாத தாய்மார்கள் பண்டிகை காலங்கள்ல இன்னைக்கு ஆடிப்பெருக்கு எல்லாரும் புது சட்டை புது எல்லாம் போட்டு அந்த திருமாங்கல்யத்தெல்லாம் வந்து ஆடிப்பெருக்குக்கு காவேரியில போய் அது இந்த தெய்வாதினமா இன்னைக்கு காவேரியில தண்ணி வந்துச்சு. அதை கூட அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் பிள்ளைக்கு வந்து கருணை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா குறுவை சாகுபடி வந்து காலம் முடிச்சு போச்சு. இப்ப வந்து நம்மளுடைய உரிமைக்கான நீர் அல்ல. இல்ல, இப்ப அந்த நீர் வந்து விவசாயி பயன்படுத்த, அதுதான் சொல்றேன். இப்ப வந்து நம்ம உரிமைக்கான நீர் அல்ல, கர்நாடக மாநிலத்தினுடைய உபரி நீர். உரிமை நீர் இல்ல, உபரி நீர் அப்படின்றீங்க. உரிமை நீர் வந்தால்தான் அது உயிர் காக்க பயன்படும். இது உபரி நீர் வந்திருக்குது. அங்க இதை திறந்து விடுறதுன்னா அங்க வந்து டப்பா கலந்து போயிடும். அதனால திறந்து விட்டுருக்காங்க. இது இயற்கையினுடைய கொடை. அது இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஆக இந்த தண்ணீர் வந்ததை வந்து தண்ணீர் வரும்போதும் நம்ம முதல்வர் விஜய் வாய் திறக்கல, தண்ணீர் வராத போதும் நம்ம விஜய் வாய் திறக்கல. இன்பத்துக்கும் வாய் திறக்கல, துன்பத்துக்கும் வாய் திறக்கல. முதலமைச்சர் வாய் திறந்தா அது வந்து செங்கோட்டையோட சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு? முதலமைச்சர் வாயை தான் பல தலைவர் ஆபத்துன்னு சொன்னாரு. ஆமா, அவர் வந்து தவத்துல இருக்காரு. முதல்வர் விஜய் வந்து ஒரு நீண்ட தவம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்காரு. அவரு நம்ம அண்ணன் எதையாவது சொல்லுவாரு, ஆனா அது விஜய் ரசிக்கணும்ல, அவர் சொல்லித்தான் பாக்குறாரு. ஆனா முதல்வர் ரசிக்கிற மாதிரி தெரியும். ரேஸ்ல நீங்க அன்னைக்கு சொன்னீங்க முதல் இடத்தை பிடிப்பாரு, அந்த இடத்தை பிடிக்கிற அளவுக்கு ஒப்பிட்டு அதான் முடியலையே. அது அடுத்து நேரம் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அளவுக்கு. இன்னொரு விஷயம் ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னொரு விஷயம், நீங்க அந்த பொங்கல் வேசி சொன்னீங்க. நீங்க அண்ணன் வருவாய்த்துறை அமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு இந்த வேஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கல்ல, அந்த பொங்கல் பரிசு கொடுத்தீங்கல்ல, அதாவது அது இது வந்து உருவான வரலாறு உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, அது எவ்வளவு வந்து தரமானதா கொடுக்கணும்ட்டு முதல்ல வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க. அப்புறம் வந்து அம்மா அவர்களுடைய காலத்துல, புரட்சி தமிழ் எடப்பாடி காலத்திலையும் குடும்ப அட்டை வைத்திருக்கிற அத்தனை பேருக்குமே 1,70,00,000 1,82,00,000 இருந்தாங்க. அப்புறம் 2,18,00,000 வந்தாங்க. 2,18,00,000 ஆண்களுக்கு வேஷ்டி, 2,18,00,000 பெண்களுக்கு சேலை. அப்படி வந்து நம்ம அனைவருக்கும் அந்த திட்டங்கள் வந்து அப்படி வந்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. அல்ல, முதல்ல வந்து துடைக்கிறதுக்காக அது தேங்கி இருக்கிறத வந்து தாய்மார்களுக்கு கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும் என்று புரட்சி தலைவர் தொடங்கினாரு. அதை அம்மா விரிவுபடுத்தினாங்க. அது புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து இதை செய்யற போது கூடுதல் போனஸாக நீங்க சொன்ன வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் கொரோனா காலத்துல கிடைக்குமோ கிடைக்காத இருக்கிற போது 2,500 ரூபாய் கரும்பு, சர்க்கரை, அரிசி, முந்திரி, கிறிஸ்மஸ், ஏலக்காய் முதல்ல கொடுத்தாங்க. அது வந்து யாரு இது வந்து இந்த ஸ்கீம் எந்த மாநிலத்தில் பின்பற்றப்பட்டதில்ல.
இது இந்த ஒரு scheme விவசாயி, ஒரு நம்முடைய முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு விவசாயி. ம். அதனால அவரு அந்த விவசாயிகளுடைய அந்த கண்ணீரை துடைக்கின்ற வகையிலும், அந்த நம்முடைய மக்கள் ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் எல்லார் வீட்லயும் பொங்கல் வந்து பொங்கணும். தித்திப்பு பொங்கலா இருக்கும். இனிப்பான பொங்கல், சர்க்கரை பொங்கல், பொங்கலோ பொங்கல். இல்ல இப்ப நீங்க சொல்ற பார்த்தா நீங்க இந்த இவர் 4 மணி வேஷ்டியை வந்து அந்த வேஷ்டி தரத்தை சுருக்கிட்டு அது பெருமையா சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற பார்த்தா எடப்பாடி அந்த டயத்துல பணம் கொடுத்து, அந்த அரிசி கொடுத்து, வெல்லம் கொடுத்து, இந்த கிஸ்மிஸ் கொடுத்து, அப்ப அது வந்து எவ்வளவு ஒரு ஒப்பிட முடியாது. நம்ம இந்த விளம்பரப்படுத்த தெரியல. அதை நான் சொல்ல வரேன். சொல்றேன். இப்போ ஒரு பரந்த மனப்பான்மை வேணும் மக்களுக்கு செய்யறதுக்கு. அதிகாரம் மட்டும் இருந்தா போதாது. ஒரு பரந்த மனப்பான்மையும் மக்கள் மீது ஒரு கனிவும் பரிவும் இருக்கணும். இல்ல அந்த 2000 எப்படி எல்லா பேத்துக்கும் அது எப்படி பண்ணீங்க? குடும்ப அட்டை வச்சிருக்க நாங்களே. நீங்க அண்ணன் ரெவன்யூ மினிஸ்டர் இருந்தீங்க. நீங்க அப்ப ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் பொது விநியோக திட்டத்துல இந்த கையில கார்டு, இந்த கையில காசு. அப்புறம் வந்து 1000 ரூபாய வந்து அப்படி கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2500 கொரோனா காலத்துல வங்கி கணக்குல வர வச்சுட்டோம். வங்கி கணக்குல? ஆமா, ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து 2500 ரூபாய் வர வச்சுட்டாரு. அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சோம். இப்ப என்ன நடக்குது? 8 முழத்தை 4 முழமா ஆக்கிட்டாங்க. நல்ல வேலை கோமணம் துணி தருவோம். அதாவது என்ன சொல்றதுன்னா, அரண்மனைக்கு செல்பவர்கள் எல்லாம் மன்னனாகி விட முடியாது. சரி, கோமாளிகள் அரண்மனைக்கு சென்றால் அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் என்பது ஒரு பழமொழி. அது மாதிரி மிகப்பெரிய ஒரு கனி உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள், கடவுளை போன்ற உள்ளவர்கள் எல்லாம் பொதுவா நம்ம ஆள்றவங்கள ஆண்டவன் தான் நம்ம சொல்லுவோம். ஆமா, ஆண்டவனுக்கு நிகரானவர்கள். அதனாலதான் மோகன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்ப முறையோடு ஒரு ஆட்சி செய்துகிற மன்னவன் இறைவனுக்கு ஈடானவர் அப்படின்னு அன்றைக்கு சொல்லியிருக்காரு. அப்ப முறைகேடாக ஒரு ஆட்சி செய்கிறவரை நம்ம என்ன சொல்றது? கரெக்டுன்னு எப்படி சொல்றீங்க? அவர் சாத்தானுக்கு ஈடான. அதான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது கரெக்டா தான் சொல்ல வரேன். அதாவது முறையோடு செஞ்சா அது இறைவனுக்கு, முறைகேடா செஞ்சா, முறை இல்லாம செஞ்சா இப்ப 8 முழத்தை 4 முழமாக்குறோம். எவ்வளவு புத்திசாலித்தனம் இது! அது என்ன எதுக்கு அப்படி சொல்றாங்க புரியலன்னு மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்களா? மக்கள் அந்த கருத்து கேட்டுருக்காங்க. 22,000 கோடி நாங்க வந்து இப்ப கடன் வாங்கியிருக்கோம். அதுக்காக சுருக்குறாங்க. இந்த ஒரு வருஷத்துல 1,22,000 கோடி வாங்க போறோம். சரி, அதுக்கு வந்து நாங்க 8 முழம் தர முடியாதுல்ல. அதுக்காக சொல்றாங்களா? இதெல்லாம் அதான் சொல்றேன்ல, அனுபவம் இல்லாத அலைவை காட்டுத்தனமான அணுகுமுறை. நல்ல வேலை நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அன்னை கூட நேரத்துல போயிட்டு சொன்னீங்க. ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டேன். அரசுக்கு கடன் இருக்குன்னு பொங்கலுக்கு கோமண துணி கொடுக்காம போயிட்டாங்களே, நம்ம அந்த அளவுக்கு சந்தோஷம். இன்னொன்னு நேரத்து கூட சொல்லிட்டு இருந்தீங்க, பேசிட்டு இருந்தீங்க, எல்லாமே வந்து இந்த அரசு இயந்திரத்தை ஃபுல்லா அந்த டிவிக்கு பயன்படுத்துறாங்க. இந்த ஊராவட்டு நெய்ய வந்து ஸ்வீட் செய்ய சொன்னீங்க. ஒருவேளை 4 மணி வச்சுட்டு தாவைக்கு கரை போட்டு வச்சுட்டு கொடுக்க போறாங்களோ? அந்த அளவுக்கு ஒரு கேக்குறேன். எல்லாம் போகுமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. செஞ்சாலும் செய்வாங்க. ஒருவேளை வந்து ஜென்சி தலைமுறைக்கு 8 முழம் கெட்ட தெரியாது. அதாவது 4 முழம் தான் அவங்களுக்கு கெட்டி பழகிறதுக்காக. 4 முழம் தான் முதல்ல கெட்டி பழகணும். இப்ப சைக்கிள் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பெரிய சைக்கிளுக்கு போக முடியாது. ஆமா, சின்ன சைக்கிளை ஓட்டி பழகிட்டு கீழே விழுந்து காயங்கையும் பட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய சைக்கிளுக்கு போவாங்க. அது சைக்கிள் ஓட்டுற முறை. அதே மாதிரி வேஷ்டி கட்ட தெரியாத ஜென்சி தலைமுறைகளுக்கு வேஷ்டி கட்டுற பழகிறதுக்காக இந்த தாவேக்காவுடைய கரை போட்ட 4 முழம் வேஷ்டியை கொடுத்து அதை கெட்ட வச்சு அதுக்கப்புறம் வேணா ஒரு வேலை 8 முழம் பழகினதுக்கு அப்புறம் 8 முழம். ஏன்னா நம்ம முதல்வர் பட்டு வேஷ்டில அப்பப்ப வந்து அசத்துறாருல. ஆமா ஆமா, கோட்டு சூட்டும் போட்டு அசத்துறாரு, பட்டு வேஷ்டில அசத்துறாரு. அசந்து போனது வந்து விஜயோ என்னவோ தெரியல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதிர்ச்சியில உறைந்து போயிருக்காங்க. உண்மை. இந்த துள்ளி உரிவு வேலையில பல பயனுள்ள தகவல்கள்லாம்
மக்களுக்கு சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இதுல இன்னொரு விஷயம், டெய்லி இந்த மாதிரி போடுறத நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது ஜென்சி தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு பலனுள்ளதா இருக்கு. நம்ம வந்து இது வந்து ஜென்சி தலைமுறைக்கு தான் நீங்க சொல்றீங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எதையும் சொல்றது இல்லை, மிகைப்படுத்தி சொல்றது இல்லை, யாரையும் வந்து புண்படுத்துற மாதிரி சொல்றது இல்லை. இருக்கிற நாட்டு நடப்ப மக்களுக்கு எளிமையா கவனத்துல சொல்லணும் அப்படின்ற அந்த மக்கள் மீது இருக்கிற அக்கறை தான் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆசையோடும் இருபெருந்தையுடைய ஆசையோடும் நம்ம இந்த துளி வருவதில் இது ஒரு மக்கள் பணியாவே செய்யறோம். அவை ஆதரவு கொடுக்குற இப்ப திருநெல்வேலியில நம்ம போயிருந்தோம். அங்க இருக்கிற மூத்த கழக நிர்வாகிகள்லாம் நம்மளை பாராட்டி இந்த துளி வருவதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி எடுத்து பேசுகிற போது, நம்ம உழைப்பு ஒரு நாள் வீண் போகாது, உழைப்பவரே உயர்ந்தவர் என்று புரட்சி தலைவருடைய தார மந்திரத்துக்கு ஏற்ப புரட்சி தலைவர் எடப்பாடியார் வழி நின்று இந்த மக்கள் பணியை எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம தொடர்வோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை நம்முடைய உலக தமிழர்களுக்கு தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.